Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 13th சாப்டரோட ஐடென்டிஃபை ஏபிசி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது நம்மளோட பார்ட் 5. ஆல்ரெடி நம்ம பார்ட் 4 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புக் பேக் நம்பர் 5th கொஸ்டினோட செகண்ட் சப்டிவிஷன் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்க எனக்கு எடுத்திருக்கிறது பென்சின் டை அசோனியம் குளோரைட். அதோட அவங்க சேர்க்க போகிறது CuCN. அப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த காப்பர் வச்சு ஒரு காம்பவுண்டாக வருதோ அந்த ரியாக்ஷனுக்கு பேர் எனக்கு சாண்ட்மேயர் ரியாக்ஷன். காப்பர் காம்பவுண்டாக வந்தால் அது சாண்ட்மேயர். இல்லை காப்பர் மட்டும் வச்சு வருது அப்படின்னா அதுக்கு பேர் கெட்டமன். ஓகே, ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் பேஜ் மட்டும் 20 இருக்கும், தமிழ் மீடியமாக இருந்தால் பேஜ் மட்டும் 30 இருக்கும். ஒரே பேஜ்லேயே இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே எனக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ என்ன செய்ய போகிறோம் இப்போ இங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு சிஎலை வெளியே அனுப்புகிறேன். ஸோ சிஎல்ன்றது எனக்கு ஒரு மைனஸ். அந்த மைனஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், சியூவை கொடுத்து சியூசிஎலாக வெளியே அனுப்பிச்சிட்றேன். ப்ளஸ் அடுத்து N2ன்றது எனக்கு ஒரு ஸ்டேபிள் மாலிகுல் தான், அதையும் நம்ம வெளியே அனுப்பிச்சிடலாம். ப்ளஸ் அப்போ அடுத்து மிச்சம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், C6H5. இங்கே CN பேலன்ஸ் இருக்குது, அதை உள்ளே கொண்டு போங்க. அப்போ எப்போல்லாம் நீங்கள் ஒரு பென்சின் டைசோனியம் குளோரைடை CuCN போடுறீங்களோ அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்டு சயனோ. CN அப்படின்னா சயனோ பென்சின். C6H5 தான் இங்கே நம்மளோட கார்பன் செயினாக எடுத்துக்கிறோம். ஸோ அதோட பேர் எனக்கு சயனோ பென்சின். ஓகே, ஸோ காப்பர் காம்பவுண்டாக எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் எனக்கு சாண்ட்மேயர். காப்பர் மட்டும் எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் எனக்கு கெட்டமன். ஸோ இது நம்மளோட A காம்பவுண்ட். ஸோ இதோட நான் என்ன பண்ணுறேன், ஹைட்ராலிசிஸ் அடிஷன் ஆஃப் வாட்டர் பண்ண போகிறேன். சேம் நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் பேஜ் நம்பர் 225, தமிழ் மீடியமாக இருந்தால் பேஜ் நம்பர் 235 இருக்கும். ஓகே, அப்போ இதோட நம்ம சேர்க்க போகிறது 2 வாட்டர் மாலிகுல்ஸ். ஓகே, ஸோ இதுக்கான ஹிண்ட் இதுதான். நீங்கள் CNோட 2 விதமாக ஹைட்ராலிசிஸ் பண்ணலாம். ஆக்சுவலி CNக்கு தேவைப்படுறது 2 வாட்டர் மாலிகுல். இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹைட்ராலிசிஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 வாட்டர் மாலிகுல் வேணும். இல்லை பார்ஷியலாக ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா, பார்ஷியல்னால் பாதி, ஸோ 2ல் பாதி எனக்கு 1 போதும். ஓகே, ஸோ கொஸ்டினில் உங்களுக்கு எதுவுமே மென்ஷன் பண்ணல, வெறுமனே H2 மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இது எடுத்துக்கலாம். வில் கோ ஃபார் கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ். கொஸ்டினில் என்ன தான் இப்படி கொடுத்துருந்தாலும் நீங்கள் எடுத்து செய்யும்போது என்ன பண்ணிக்கலாம், அதை 2ன்னு நம்ம மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் செய்ய போகிறது பார்ஷியல் தான் செய்ய போகிறீங்கன்னா அது கொஸ்டின்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ எதுவுமே பண்ணாட்டி நீங்கள் செய்ய போகிறது கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ். கொஸ்டினில் இப்படி கொடுத்துருந்தாலுமே அதை நீங்கள் 2ன்னு மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. அதே இது உங்கள் பார்ஷியல்னு மென்ஷன் பண்ணால் மட்டும் என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு வாட்டர் மாலிகுலை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 2 வாட்டர் மாலிகுல் இது நம்மளால் தனித்தனியாக எழுதுறேன். வாட்டர் எப்பவுமே நம்ம 2ஆக பிரிப்போம், HOH. ஓகே, இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா C6H5. எப்பவுமே ஒரு சயனைடு மாலிகுலில் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது எனக்கு ஆசிட் கிடைக்கும். கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ்னால் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஆசிட் தான் கிடைக்கும். ஓகே, அப்போ ஆசிட் ஃபார்மில் எனக்கு COOH. ஓகே, அப்போ C இருக்குது, இங்கே தான் நான் என்ன பண்ணலாம், OOH எடுத்துக்கலாம். OOH நம்ம இங்கே எடுத்துக்கலாம். சரி, அப்போ மிச்சம் என் கையில் என்ன இருக்குது, 1 2 3 H இருக்குது. அதை நான் என்ன பண்ணுறேன், இந்த எண்ணுக்கிட்ட கொடுத்து NH3 வெளியே அனுப்பிச்சிட்றேன். ஓகே, ஸோ அப்போ இங்கே நமக்கான ஹிண்ட்டு இது தான். ஒரு சயனைட் காம்பவுண்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹைட்ராலிசிஸ் பண்ணுறீங்க, 2 வாட்டர் மாலிகுல்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா அங்கே உங்களுக்கு வர வேண்டிய ப்ராடக்ட்டு ஆசிட் ப்ராடக்ட்டு. அப்போ நீங்கள் இங்கே பிரேக் பண்ணுவீங்க. பிரேக் பண்ணிட்டு ஈவனுக்கு OOH, அப்போ நான் எனக்கு ஆசிடாக மாறிடும். அப்போ மிச்சம் இருக்க 3 H எனக்கு என்னோட சேர்ந்து அமோனியாவாக வெளியே போயிடும். ஸோ இது நம்மளோட B காம்பவுண்ட். இது பேர் பென்சோயிக் ஆசிட். ஓகே, அண்ட் கடைசியாக நம்ம பண்ண போகிறது இந்த பென்சோயிக் ஆசிடோட நான் அமோனியா ஆட் பண்ணுறேன். ஓகே, என்ன நடக்கும், இங்கே முதல்ல எனக்கு ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போயிடும்.
இங்கேருந்து எனக்கு OHம் இங்கேருந்து ஒரு ஹச்சும் சேர்ந்து எனக்கு வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்து எழுதிடலாம். C6H5CO இருக்குது. ஸோ CO அடுத்ததாக இங்கே எனக்கு பேலன்ஸ் இருக்குது NH2. ஓகே, ஸோ ஒரு வாட்டர் மாலிகுல் எனக்கு இங்கே வெளியில் போயிருக்கு. இதுதான் நம்மளோட C காம்பவுண்டு. ஓகே, ஸோ ஆசிடோட நீங்கள் அமோனியா ஆட் பண்ணுறீங்கன்னா அது எனக்கு அமைடாக கொண்டு வந்து முடியும். NH2னா அது அமைன், அதே CONH2னா அதுக்கு பேர் அமைடு. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு பேர் எனக்கு அமைடு. இந்த ரிங் எனக்கு பென்சின் ரிங். ஸோ அதனால இதுக்கு பேர் எனக்கு பென்ஸ் அமைடு. ஓகே, ஸோ இங்கே நம்ம இங்கே 2 ஹிண்ட்டை புதுசாக படிச்சிருக்கோம். சாரி 3 ஹிண்ட்டு. காப்பர் காம்பவுண்டாக வந்தால் சாண்ட்மேயர், காப்பர் மட்டும்னா எனக்கு கெட்டமன். அடுத்த ஹிண்ட்டு, ஒரு சைனைட் காம்பவுண்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹைட்ராலிசிஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு தேவை 2 வாட்டர் மாலிகுல். இல்லை நீங்கள் வெறுமனே பார்ஷியலாக பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவை 1 வாட்டர் மாலிகுல். நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராடக்ட் ஆசிடாக தான் வரும், COOH. அதே நீங்கள் பார்ஷியலாக ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் உங்களுக்கு அமைடு ப்ராடக்டாக வரும். அதை நம்ம அடுத்த ரியாக்ஷனில் பார்க்கலாம். ஓகே, அண்ட் அடுத்தது ஆசிடோட நீங்கள் அமோனியா ஆட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு அமைடு வந்து முடியும். ஓகே, ஆசிடோட அமோனியா ஆட் பண்ணும்போது ப்ராடக்ட் எனக்கு அமைடு தான். ஸோ இது இன்றைக்கி ரியாக்ஷனில் நம்ம படித்த ஒரு 3 ஹிண்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இதே மாதிரி நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.